அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 9ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம பல்வேறு தலைப்புகளை தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினத்திலும் நவம்பர் 1ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை நியூஸ் பேப்பரை நல்லா படிச்சு சமீப காலங்களில் எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கிறாங்க அதன் அடிப்படையில் நிறைய தலைப்புகள் கொடுத்து, அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த திட்டங்களுக்கு ஸ்பெஷல் போக்கஸ் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஈவன் இப்ப நேற்று முடிஞ்ச அந்த பிசி லெவல் சரியா போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல கூட நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து அப்படியே கேட்டுக்கிறாங்க. சரியா நிறைய சட்டங்கள் ஓகேவா, பினான்ஸ் கமிஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் சூப்பரா கேட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்வுகளையும் வாட்ச் பண்ணிட்டு எப்படி இப்ப சமீபத்துல கேள்விகள் கேட்கறாங்க, அந்த ட்ரெண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில தான் செய்திகள் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா, அதனால சில செய்திகள் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்த மாதிரி இருக்கும். ஆனா எது மறுபடியும் செய்தித்தாள்ல வருதோ அது எத்தனை முறை வந்தாலும் படிங்க, அதுதான் பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 9ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு முக்கியமான தினம் பாருங்க, தேசிய சட்ட சேவைகள் தினம். சரி, தேசிய சட்ட சேவைகள் தினம் ஓகேவா, நவம்பர் 9ஆம் தேதி அன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்தியாவில். சரிங்களா, என்னன்னு சொல்லி பாருங்க, தேசிய சட்ட சேவைகள் தினம் என்பது சட்ட சேவைகள் அதிகார சட்டம் அமலுக்கு வந்ததை நினைவு கூறும் வகையில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 9ஆம் தேதியில் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, என்ன சட்டம் அப்படிங்கறத பாருங்க, சட்ட சேவைகள் அதிகார சட்டம் 1987ஆம் ஆண்டு அன்று அக்டோபர் 11ஆம் தேதி அன்று இயற்றப்பட்டது. எப்ப ஏற்றிருக்கிறாங்க? அக்டோபர் 11 ஓகேவா 1987ல. அந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது, கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 1995. ஞாபகம் மக்களே, முக்கியமானது சட்ட சேவைகள் அதிகார சட்டம் இயற்றப்பட்டது அக்டோபர் 11 1987. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் 9 1995. அந்த தேதி தான் நமக்கு என்ன தினமா கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய சட்ட சேவைகள் தினம் நவம்பர் 9. மறக்காதீங்க. சரியா, சரி, அடுத்து பாருங்க தொடர்புடைய செய்திகள். சட்ட சேவைகள் அதிகார சட்டம் அமலுக்கு வந்த பின்னர் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் 1995 டிசம்பர் 5ஆம் தேதி என்று தொடங்கப்பட்டது. ஞாபகம், அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையம், சரியா, என்ன பேர் சொல்லுவாங்க அதுக்கு? தி நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது டிசம்பர் 5 1995. டிசம்பர் 5 என்ன தினமா? டிசம்பர் 5 இன்டர்நேஷனல் சாயில் ஹெல்த் டேன்னு சொல்லுவாங்க, சர்வதேச மண் வள தினம். அந்த டிசம்பர் 5 2016 அன்று சரிங்களா யாருமா உயிரிழந்தாங்க? தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், மறக்கக்கூடாது. சரிங்களா, டிசம்பர் 5 2016. இங்க பக்கத்துல டிசம்பர் 5 1995. இதே 1995ல ஒரு சர்வதேச அமைப்பு உருவாக்கப்பட்டது, ஐக்கிய நாடுகள் சபை. என்ன அமைப்புமா? ஜனவரி 1 1995ல எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது சொல்ல பார்க்கலாம்? WTO. என்ன அமைப்பு? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், மறக்காதீங்க. சரிங்களா, சூப்பர். அடுத்து பாருங்க, தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் a patron in chief of NALSA. அதாவது இந்த சொல்லுவாங்களா, சட்ட சேவைகள் ஆணையத்தின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது யாரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்காங்களோ அவங்க தான் இந்த அமைப்பிற்கு, சரி, அந்த நால்சா அமைப்பிற்கு தலைவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யாருமா? நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் BR கவாய், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய மற்றும் 52வது சரியா 52வது தலைமை நீதிபதியாக இருப்பவர் பூஷன் ராமகிருஷ்ணா கவாய் அவர்கள். சரிங்களா, அவங்க தான் தற்போது தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி நிர்வாக தலைவராக எக்ஸிகியூட்டிவ் சேர்மனாக யார் இருப்பாங்க அப்படின்னா, அந்த உச்ச நீதிமன்றத்துல மூத்த நீதிபதியாக, சரி, தலைமை நீதிபதிக்கு அடுத்து சீனியர் ஜட்ஜா இருக்கிற மூத்த நீதிபதியாக யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த தேசிய சட்ட சேவை ஆணையத்தின் என்ன தலைவர்? எக்ஸிகியூட்டிவ் சேர்மன், சரி, நிர்வாக தலைவராக இருப்பாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. அந்த வகையில யார் இருக்கிறா? நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தான் தற்போது தேசிய சட்ட சேவை ஆணையத்தின் எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா இருக்கிறாங்க. இந்தியாவின் அடுத்த மற்றும் 53வது தலைமை நீதிபதியா யார் பொறுப்பேற்க போறாங்க? நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். கவனமா இருக்கு. சரியாமா? ஓகே, அடுத்து பாருங்க, இது உச்ச நீதிமன்ற அளவுல. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக there is a provision for establishing similar mechanisms at the state and district level also headed by Chief Justice of High Courts and Chief Justice of
district courts respectively. என்ன சொல்லிருக்காங்க? உச்சநீதிமன்றத்துல இதே மாதிரி தேசிய சட்ட சேவை ஆணையம் உருவாக்கப்படலாம். அதற்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைவராக இருக்கலாம். அதுல மூத்த நீதிபதி என்பவர் நிர்வாக தலைவராக எக்ஸிகியூட்டிவ் சேர்மனா இருக்கலாம்னு சொல்லிருக்காங்களா? அதே மாதிரி தான் எங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. மாநிலங்களில் அமைந்துள்ள உயர் நீதிமன்றங்கள், மாவட்ட அளவிலான உயர் நீதிமன்றங்களையும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி செய்தி பார்க்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து தேசிய சட்ட சேவை ஆணையத்தை தொடர்பு கொள்ள ஒரு நம்பர் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர். அந்த நம்பர் பார்த்தோம்னா 1500. சரி, 1500 அப்படிங்கிறது 15100. சரிங்களா? கவனம் பாருங்க, 1500 1500 போடக்கூடாது. என்ன நம்பர்மா? 15100 மறக்க கூடாது. சரியா? அதாவது ஏழை மக்கள், சரிங்களா, சட்டம் தொடர்பான ஒரு ஐடியா இல்லாதவங்க சட்டம் தொடர்பான சேவைகளை அவங்க பெற்றுக்கொள்வதற்காக தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அந்த ஆணையம் தொடர்பான அந்த இலவச அழைப்பெண் தான் 15100 மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய எக்கனாமிக் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி கூட சொல்லலாம். பாருங்க, நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள். சரி, நாடாளுமன்றத்துல பாருங்க 3 வகையான கூட்டத்தொடர்கள் பொதுவா இருக்கும். சரிங்களா? முதல் கூட்டத்தொடர் பேரு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர், அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் சொல்லுவாங்க. சரி, பட்ஜெட் செஷன் அப்படி சொல்லுவாங்க. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்ப நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பிப்ரவரி முதல் மே மாதம் வரை அந்த கூட்டத்தொடர் நடைபெறும். சரி, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி கூட போது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அந்த செய்தி இன்னைக்கு வந்ததுனால என்னென்ன அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நம்பர் 1 நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் தொடர்பான கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை நடைபெறும். அடுத்து பாத்தீங்கன்னா மழைக்கால கூட்டத்தொடர். சரி, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலும். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரையிலும் நடைபெறும். இதுதான் முக்கியமான நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள். சரிங்களா? இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 3 முறை நாடாளுமன்றம் கூட்டப்படுவது வழக்கமாகும். சரியா? ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 பாகங்களாக நடத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்வாங்க? ஒரு போனஸ் கேள்வி. இந்தியாவில் மத்திய பட்ஜெட் பொதுவாக எந்த தேதியில் தாக்கல் செய்யப்படும்? அந்த தேதியில் தாக்கல் செய்யப்படும் சரிங்களா முறையானது எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? ஒரு குறிப்பிட்ட தேதி, அந்த தேதி எந்த ஆண்டு முதல் முறையாக அந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்ல பார்க்கலாம். ஓகேவா? சரி, பாருங்க, இதில் ஜனாதிபதி உரை பாருங்க 2 பாகங்களாக நடத்தப்படும் சொன்னேன்ல. ஜனாதிபதி உரை, பட்ஜெட் தாக்கல், அப்புறம் பட்ஜெட் நிறைவேற்றம், மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள், நிதி மசோதா உள்ளிட்டவை இடம்பெறும். சரிங்களா? அடுத்ததாக மழைக்கால கூட்டத்தொடர், 3வதாக குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கூட்டத்தொடர்களில் பெரும்பாலும் மசோதாக்கள் நிறைவேற்றம் உள்ளிட்ட அரசு அலுவல்களே பிரதானமாக இடம்பெறும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானதுமா. அடுத்து இன்னொரு முக்கியமான தேசிய செய்தி, கலரா நிறைய போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு வந்திருந்தது. என்னமா? வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் புதிதாக ஒரு 4 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அது தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி, எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான செய்தி. பாருங்க, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்தியாவில நிறைய அதிவேக ரயில்கள், சரியா, அல்லது இந்த செமி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது. அதுல ஒண்ணு எது? வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில். இந்தியாவில் இயக்கப்படும் அதிவேக ரயில் அப்படின்னு கேட்டா இது கிடையாது. வந்தே பாரத் மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? ஓகே, பாருங்க, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது இந்திய ரயில்வேயின் ஒரு அரை அதிவேக ரயில் சேவை ஆகும். சரியா? செமி சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆரம்பத்துல வச்ச பேரு ட்ரெயின் 18. என்ன பேரு? ட்ரெயின் 18. சரியா? ஹாஸ்பிட்டல் பிறந்த குழந்தைகளுக்கு ABX1A அப்படிலாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல என்ன பேர் வச்சுக்கிறாங்க? ட்ரெயின் 18. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா? இது தவிர ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கவாச் என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு அமைப்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கவாச் அப்படிங்கிற இந்த கருவி எதற்காக என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே டிராக்ல, சரியா, சில நேரங்களில் செய்தியில படிச்சிருப்போம், ஒரே டிராக்ல 2 ரயில்கள் வந்து ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்குள்ளானது அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரே டிராக்ல 2 ரயில்கள் வந்தது அப்படின்னா குறிப்பிட்ட கிலோமீட்டர் இடைவெளிகள்ல ஒரே டிராக்ல வர 2 ரயில்களையும் கவாச் கருவி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சிக்னல் போயிடும். குறிப்பிட்ட இத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் ஆப்போசிட்ல சேம் டிராக்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க, ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிப்பாங்க. இப்படி 2 ரயில்களும் நிறுத்தப்பட்டதுனால அந்த ரயில் விபத்து ஒரே டிராக்ல வந்து
அந்த ரயில் விபத்து ஏற்படுவது தடுக்கப்படும். அதற்காக உருவாக்கப்பட்ட என்ன கருவிமா? கவாச் கருவி, மறக்காதீங்க. இதுவும் நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? சரி, அதே மாதிரி கூடுதல் சிறப்பு செய்தியில் பாருங்க, இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் ஓகேவா செல்லும் வேகம் அதிகபட்சம் மணிக்கு 200 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம பைக் எல்லாம் பார்த்திருப்போம் அப்படின்னா அந்த ஸ்பீடா மீட்டர்ல போட்டிருப்பாங்களே 160, 180, 200 கிலோமீட்டர் கடைசி நம்பரை போட்டிருப்பாங்க. அப்படி சுத்தி வரும்போது அதுல அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மணிக்கு போக செல்லக்கூடியது வந்தே பாரத்? 200 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? அதிகபட்ச ஸ்பீடு. அடுத்து சோதனையின் போது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உருவாக்கப்பட்ட பிறகு ஒரு டெஸ்ட் பண்றாங்க. அதிகபட்சம் எவ்வளவு ஸ்பீடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோதனையின் போது அது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சுமா? 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றது. அதுக்கப்புறமா இந்தியாவில் இருக்க இந்த ரயில்வே டிராக் தண்டவாளங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச ரயில் இயங்கும் வேகம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா மணிக்கு 160 கிலோமீட்டர். அப்ப வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச வேகம் எவ்வளவுதான்? 160 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? இந்தியாவில் உள்ள இந்த ரயில் அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது எங்கு தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறத பாருங்க. இந்தியாவில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலை என்ன சொல்லுவாங்க? ICF, இன்டகிரல் கோச் ஃபேக்டரி. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்விமா, ICF எப்போது உருவாக்கப்பட்டது? சரிங்களா? ICF எப்போது உருவாக்கப்பட்டது? பெரம்பூர்ல இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலை எப்போது தயாரிக்கப்பட்டது, சரி உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம். இது தவிர மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் 18 மாத கால பணியின் விளைவாக இந்த ரயில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அகைன் இன்னொரு போனஸ் கேள்வி, மேக் இன் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா? இந்தியாவில் தயாரிப்போம் அல்லது மேக் இன் இந்தியா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அந்த திட்டத்தில் ஒரு விலங்கு, ஒரு அனிமல் அதுல இருக்கும், அது என்ன விலங்கு அப்படிங்கறதையும் போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க. சரிங்களா? நிறைய மாணவர்கள் சூப்பரான முறையில போனஸ் கேள்வி சரியா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தெரிஞ்சது ஓகேவா சூப்பர் 6 எல்லாமே சூப்பரா பதில் சொல்றாங்க. கண்டிப்பா சொல்றேன், அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பா இருக்கும். பொறுமையா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எடுத்தமா கௌத்தமா அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் 2 மாசம் படிச்சுட்டு ஓகே வேணா கஷ்டம். சரிங்களா? ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை, ஒரு சின்ன கடை வச்சிருந்தா கூட அது பிக்கப் ஆகி நமக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு 1 or 2 years ஆகும். இது அவ்வளவு பேர் எழுதுற முக்கியமான ஒரு போட்டித் தேர்வு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கதான் செய்யும். பொறுமையா கன்சிஸ்டன்சி லெவல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து போனீங்க, சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம போகலாம். சரிங்களா? அடுத்து இந்த மேக் இந்தியா திட்டத்தின் கீழ் 18 மாத கால பணியின் விளைவாக இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு பெயர் ஒன்று வருது பாருங்க, சுதான்ஷு மணி அல்லது சுதான்ஷு மணி. ஓகேவா? என்ன மணி? சுதான்ஷு மணி. சுதான்ஷு மணி தலைமையிலான குழு ICF சரியா இன்டகிரல் கோச் ஃபேக்டரியில ரயில் பெட்டியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டது. அப்போ அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உருவாக்கப்பட்டதுல வடிவமைத்ததுல முக்கிய பணியாற்றியவர் யாருன்னு கேட்டா யாராவது சொல்லுவாங்க? சுதான்ஷு மணி. சரியா? ராம் வி சுடர் யாருமா? ராம் வி சுடர், சந்திரகாந்த் சோம்புரா, கணபதி ஸ்தபதி, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலைகள், முக்கியமான கோவில்களை வடிவமைத்த தலைமை சிற்பிகள். சரிங்களா? ராம் வி சுடர் எதுக்குமா? நீங்க சொல்ல பார்க்கலாம், முடிஞ்ச பதில் சொல்லுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ராம் சுடர், கணபதி ஸ்தபதி, நம்பர் 2. அடுத்து சந்திரகாந்த் சோம்புரா. இந்த 3 பேரும் எதை உருவாக்கிய தலைமை சிற்பிகள்? சரிங்களா? சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படிங்கறத போனஸ் கேள்வியா பதில சொல்ல பார்க்கலாம். அந்த வகையில வந்தே பாரத் ரயில்னா யார் பேர் ஞாபகம் வரணும்? சுதான்ஷு மணி அவர்கள், மறக்க கூடாது. சரியாமா? அடுத்து பாருங்க, இது அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது பொதுவாக 800 கிலோமீட்டர் அல்லது 500 மைல், சரி 500 மைலுக்கும் குறைவான இடைவெளியில் உள்ள அல்லது ஏற்கனவே உள்ள சேவைகளுடன் பயணிக்க 10 மணி நேரத்திற்கும், சரியா 10 hours 10 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நகரங்களை இணைக்கும் ரயில் ஆகும். என்ன சொல்லிக்கிறாங்க? அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும்? அந்த ரயில் சேவை வந்துட்டு 800 கிலோமீட்டருக்குள்ள. சரிங்களா? 10 மணி நேரத்துக்குள்ள மொத்த டைம் அவங்க அந்த டிராவல் டைமே முடிஞ்சிருக்கணும். முக்கியமான நகரங்களை அந்த இணைக்கும் வகையில இந்த ரயில் இயக்கப்படும் அப்படி சொல்லிக்கிறாங்க. சரி, கூடுதல் செய்தி கவனமா இருங்க. இதை தவிர இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது முன்பதிவு செய்யப்பட்ட குளிரூட்டப்பட்ட கம்ப்ளீட்டா ஏசி, சரி குளிரூட்டப்பட்ட நாற்காலி கார் சேவையை வழங்கும். சரி, சீட்டு தான், ஓகேவா? பெர்த் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்த் மாதிரி, சரிங்களா, அதாவது படுத்துட்டே போற மாதிரி இருக்கிற அந்த வந்தே பாரத் ரயிலானது உருவாக்கப்பட்டு வருகிறது. ஆனா இப்ப வரைக்கும் என்னதான் ஃபுல்லா அந்த சிட்டிங் சேர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த சேர் கார் அப்படி சொல்லுவாங்களா, அதுதான். ஓகேவா? கவனமா இருங்க. இதன் முதல் வணிக சேவை அதாவது வந்தே பாரத் ரயிலானது கமர்ஷியலா ஃபர்ஸ்ட் டைம் எப்போ இயக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா February 15, 2019. சரிங்களா? எங்க இருந்து எங்க இயக்கப்பட்டது? டெல்லி மற்றும் வாரணாசி இடையே முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டது. சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இதை எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லுவேன் ஞாபகம் இருக்கமா? February 14,
2019. அடுத்து February 15, 2019. அடுத்து February 16, வருஷம் 2021. சரியா? அடுத்தடுத்த தேதிகளை வரும். சரிங்களா? February 13 என்ன வரும்? அதே சாத்து பார்த்துருங்களேன். February 13 பாருங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு கரெக்டா புரியும். February 13 உலக ரேடியோ தினம், வேர்ல்ட் ரேடியோ டேன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல தேசிய மகளிர் தினம். சரோஜினி நாயுடு அம்மையாரின் பிறந்த நாள் இந்தியாவுல தேசிய மகளிர் தினம். சரிங்களா? மகளிர் எல்லாருமே எதை கொண்டாடுறாங்க? February 14 என்ன டேமா உங்களுக்கு தெரியாம இருக்கும். சரியா? வேலண்டைன்ஸ் டே. சரியா? காதலர்கள் தினம். February 14 அன்று காதலர் தினத்தை கொண்டாடும் போது இது வரைக்கும் ஒரு எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியல, உங்களுக்குலாம் ஒரு லவ்வர்ஸ் டே ஒரு கேடா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? February 15 அன்று குண்டு வச்சிடுறாங்க. சரியா? புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற நாள் எனக்கு February 15, 2019. சரியா? குண்டு வச்ச உடனே எல்லா லவ்வர்ஸும் வேலண்டைன்ஸ் டேல எல்லா லவ்வர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க. என்னைக்குமா ஞாபகமா? February 14 அன்னைக்கு குண்டு வச்சிருப்பாங்க. சரியா? February 14 அன்று புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது, அதை குண்டு வைக்கிறாங்க. குண்டு வச்ச உடனே அதுக்கு அடுத்த நாள் February 15, 2019 அன்று எல்லா லவ்வர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க. எந்த ட்ரெயின்ல? இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்ல. எங்க இருந்தாங்க? டெல்லிக்கு இருந்து வாரணாசி. வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு வீட்டுக்கு போகணும். அப்போ ஒரு கார்ல போறாங்க. சரியா? கார்ல போகும்போது எதை தாண்டி போறாங்க? டோல்கேட். சரியா? அதாவது ஃபாஸ்டாக் முறைன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபாஸ்டாக் முறை இந்தியாவில் கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நாள் February 16, 2021. இந்த ஃபாஸ்டாக் அந்த ஸ்டிக்கர் ஒட்டாம டோல்கேட்ல நம்ம தாண்டி போகும்போது சரிங்களா என்ன பிரச்சனை இருக்கும்? பணமா கொடுத்தா 100 ரூபாய் அப்படின்னா ஓகேவா? பணமா கொடுத்தா சரி இப்படி வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்டாக பயன்படுத்தி நம்ம செல்போன்ல ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கோம்லமா, அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இந்த ஃபாஸ்டாக் மூலமா நம்ம வந்துட்டு அமௌண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. கேஷா கொடுக்கறதா 200 ரூபாய், அதாவது 2 மடங்காக பணமாக கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த ஃபாஸ்டாக் முறை. எப்போ நடைமுறைக்கு வந்தது? February 16. February 13 என்ன தினம்? தேசிய மகளிர் தினம். February 14 புல்வாமா தாக்குதல் அன்னைக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு குண்டு வச்சிருக்காங்க புல்வாமாவில். அதனை தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் February 15 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. அந்த ரயில் தான் எல்லா லவ்வர்ஸும் தப்பிச்சு ஓடுறாங்க. எங்க இருந்தாங்க? டெல்லியில இருந்து வாரணாசி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது விடல என்ன பண்றாங்க? டோல்கேட்ல ஃபாஸ்டாக் முறை கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி வசூலிக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே அடுத்தடுத்த தேதிகளை வரும். 13, 14, 15, 16 வரும். கவனமா இருங்க. சரியாமா? சும்மா ஞாபகம் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி, அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எதற்காக வந்தது அப்படின்னு சொல்லி பாருங்க. November 8, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரியா வாரணாசியில் இருந்து எர்ணாகுளம், பெங்களூரு உள்ளிட்ட 4 புதிய வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சரிங்களா? எத்தனை ரயிலை தொடங்கி வச்சாங்க அப்படிங்களா இனிமே தேவையில்ல. ஏன்னா 2019 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் தமிழகத்தில் வந்தே பாரத் ரயிலின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. சரி, தமிழகத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுடைய எண்ணிக்கை எத்தனை உயர்ந்திருக்கு? இப்போ 9. கண்டிப்பா இனிமே போக போக ஜாஸ்தியா தான் செய்யும். சரிங்களா? அடுத்து இந்தியாவில முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் டெல்லியில இருந்து வாரணாசி. அதே மாதிரி தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்ட இடம் எங்க இருந்து எங்கன்னு சொல்லி பாருங்க. சென்னை முதல் மைசூர் வழித்தடத்தில் இயக்கப்பட்டது. இதுதான் தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில். எதுமா? சென்னை டு மைசூர். கவனமா இருக்கு. ஒரு பாயிண்ட் முக்கியம். தமிழ்நாட்டின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை சென்னை மைசூர் இடையே இயக்கப்பட்ட நாள் November 11, 2022. சரியா? டேட் 11, வருஷம் 11 எத்தனை? 22. மறக்காதீங்க. சரிங்களா? சரி, இது ஒரு சிறப்பு. அடுத்து என்ன சிறப்பு பாருங்க. தமிழகத்தின் எல்லைக்குள், சரியா, தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பவுண்டரிக்குள்ள, ஓகேவா, தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர். சரி, சென்னை கோயம்புத்தூர் வழித்தடத்தில் ஏப்ரல் 8, 2023 அன்று தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டின் முதல் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை டு மைசூர் November 11, 2022. தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே, பிற மாநிலங்கள் போகாம தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே எல்லைக்குள் இயக்கப்பட்ட முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எங்க இருந்து இயக்கப்பட்டது? சென்னை டு கோயம்புத்தூர். இயக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 8, 2023. சரிங்களா? தற்போது இந்தியா முழுமைக்கும் 160க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஒரு செய்தியும் அவ்வளவு முக்கியம், கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து சுகாதாரம் தொடர்புடைய ஒரு செய்தி. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பத்தி பேசும்போது என்ன ஒரு கான்செப்டை நீங்க மறக்க கூடாது, நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. அதற்காக ஒரு செய்தி கொடுத்திருக்கேன் பாருங்க. மிஷன் வந்தே பாரத், அதாவது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா ரயில், சரி, ட்ரெயின்.
மிஷன் வந்தே பாரத் அப்படின்னா இந்த COVID-19 வந்ததுல 2019 டிசம்பர் மாசத்துல சீனாவில தான் அந்த கோவிட் தொட்டு கண்டுபிடிச்சு உலகம் முழுமைக்கும் பரவியது. அப்படி பரவனுக்கு அப்புறமா வெளிநாடுகளில் இருக்கிற இந்தியர்கள் சரியா, அதாவது இந்தியாவிலும் லாக்டவுன் போட்டாங்க, வெளிநாடுகளையும் லாக்டவுன் போட்டிருக்கும் போது வெளிநாடுகளில் இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு விமானங்கள் மூலம், எதன் மூலம்? விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு தான் என்ன பேரு? மிஷன் வந்தே பாரத். சரிங்களா, நம்ம என்ன தப்பு பண்ணிடக்கூடாது? ரயில்கள் மூலம் மீட்கும் பணின்னு போட்டக்கூடாது. மிஷன் வந்தே பாரத் அப்படின்னா விமானங்கள் மூலம் இந்தியர்களை மீட்கும் பணி. சரிங்க, பாருங்க, தொடங்கப்பட்ட ஆண்டு 2020. கரெக்டா COVID-19 பயங்கரமா உலகம் முழுமைக்கும் பரவிட்டு இருந்த டைம். சரிங்களா, மிஷன் வந்தே பாரத் என்பது COVID-19 தொற்று நோய் பரவலின் போது வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை திரும்ப அழைத்து வருவதற்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா, இந்தியாவிற்கும் உலகின் பல பகுதிகளுக்கும் இடையே விமானங்களை, நோட் த பாயிண்ட், என்ன பண்ணுமா, விமானங்களை இயக்கி இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஷன் வந்தே பாரத் 2020 COVID-19 உலகம் முழுமைக்கும் போட்ட அந்த ஊரடங்கு காலத்துல வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இந்தியர்களை மத்திய அரசு எதன் மூலம் மீட்டு கொண்டு வராங்க? விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வராங்க. அதுக்கு வச்ச பேர் தான் மிஷன் வந்தே பாரத். சரிங்களா, அடுத்து பாருங்க, the mission is undergoing its 10th phase, 10ஆம் கட்டம். ஓகேவா, and has carried 32 lakhs passengers approximately both inbound and outbound. சரிங்களா, உள்நாடு வெளிநாடு உள்ளே வெளியே எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட எத்தனை லட்சம்? 32 லட்சம் இந்தியர்களை அழைத்துட்டு வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. சரிங்களா, பாருங்க, ஹையஸ்ட் than 1991 கல்ஃப் வார். சரி, அந்த குவைத் அங்கெல்லாம் இந்த கல்ஃப் வார் அப்படி ஏற்பட்ட சொல்லுவாங்களா, வளைகுடா போர் சொல்லுவாங்களா, அந்த காலத்தை விட அதிகப்படியான இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டது இந்த COVID-19 டைம்ல தான். அதுக்கு பயன்படுத்தப்பட்டது மிஷன் வந்தே பாரத், மறக்காதீங்க. சரிங்களா, சரி, தொடர்புடைய இன்னொரு முக்கியமான செய்தி, ஆபரேஷன் சமுத்திர சேது 2020. அடுத்து ஆபரேஷன் சமுத்திர சேது இவனா இப்படி போடுமா, ஆபரேஷன் சமுத்திர சேது 1 2020, ஆபரேஷன் சமுத்திர சேது 2 2021. சரிங்களா, ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா சமுத்திரம்னா கடல். இப்ப விமானங்கள்ல இந்தியர்களை, சரி, அந்த COVID-19 லாக்டவுன் டைம்ல விமானங்கள்ல எல்லாத்தையும் மொத்தமா போட்டு அள்ளி கூட்டிட்டு வர முடியுமா? நிறைய எண்ணிக்கையிலான இந்தியர்களை அழைத்து வருவது ரொம்ப கஷ்டம். அதனால எதை பயன்படுத்துறாங்க? கப்பல்கள் மூலம் அதிகப்படியான இந்தியர்களை, ஓகேவா, கவனிச்சுக்கோமா, COVID-19 ஊரடங்கு காலத்தில் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இந்தியர்களை மத்திய அரசு விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன பேரு? மிஷன் வந்தே பாரத். அதே மாதிரி ரயில்கள் மூலம் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இந்தியர்களை COVID-19 டைம்ல வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இந்தியர்களை மத்திய அரசு கப்பல்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க. சரிங்க, அதுக்கு வச்ச பேரு ஆபரேஷன் சமுத்திர சேது 1. எந்த வருஷம்? 2020. சரிங்க, அதுக்கு அடுத்த ஆண்டு ஆபரேஷன் சமுத்திர சேது 2. எந்த வருஷம்? 2021 இந்தியா மேற்கொண்டாங்க. அதுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வெளிநாடுகள், சரியா, பிற நாடு, இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கிறாங்க, நிறைய அந்த COVID-19 ரொம்ப ஸ்பீடா பரவிட்டு இருக்கும் போது இந்திய மக்களுக்கு என்ன தேவைப்படுது? மருத்துவ பொருட்கள், மருத்துவ சாதனங்கள், இந்த செறிவூட்டப்பட்ட ஆக்சிஜன்கள், அந்த என்ரிச் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், சரியா, மாஸ்க் முதற்கொண்டு அந்த டைம்ல நமக்கு நிறைய தேவைப்படுது. அதெல்லாமே யார் கொடுத்தாங்க? சில முக்கியமான நட்பு நாடுகள், சில பெரிய பெரிய நாடுகள்லாம் இந்தியாவிற்கு வழங்கினாங்க. அப்படி பிற நாடுகளால் வழங்கப்பட்ட மருத்துவ சாதனங்கள், உபகரணங்களை இந்திய அரசு எதன் மூலம் கொண்டு வந்தாங்க? கப்பல்கள் மூலம் கொண்டு வராங்க. அந்த பணிக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் சமுத்திர சேது 2. கவனமாக, சரி, நம்பர் 1ல இந்தியர்களை கூட்டிட்டு வராங்க 2020. அதுக்கு அடுத்த வருஷம் 2021 பிற நாடுகள் வழங்கிய நிவாரண பொருட்கள், மருத்துவ நிவாரண பொருட்களை கப்பல் மூலம் கொண்டு வராங்க. சரிங்களா, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. சரியாமா, COVID-19 அடுத்த 100 வருஷத்துக்கு கனடா பேஸ் தான். ஓகேவா, அடுத்த திட்டங்கள், ஒரு சூப்பரான ஒரு திட்டம் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்திருக்குது, இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டம். சரி, பிங்க் ஆட்டோக்கள் திட்டம். எதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் வந்தது பாத்தீங்களா? அதாவது சூப்பரா ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் அப்படிங்கிறது பெண்களுக்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மானிய விலையில் ஆட்டோக்கள் வழங்கும் ஒரு திட்டம். இந்த ஆட்டோவை யார் ஓட்டுறாங்க? பெண்களுக்கு ஆட்டோ கொடுக்குறாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுறது நிறைய பேர் ஆண்கள் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஆட்டோக்களை இயக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு செய்தியில பெருசா போட்டிருந்தாங்க. அதனால அந்த திட்டத்தை பத்தி நம்ம லைட்டா பார்க்கலாம். பாருங்க, இந்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டம், பிங்க் ஆட்டோ ஸ்கீம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 8, 2025. மார்ச் 8 என்ன தினமா? சர்வதேச மகளிர் தினம். பிப்ரவரி 13 இந்தியாவில தேசிய மகளிர் தினம், மறக்க கூடாது. ஓகே, மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடப்பாண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் பிங்க் ஆட்டோ திட்டம். சரிங்களா, சரி, இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் என்பது தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். சரிங்களா,
இத்திட்டத்தின் கீழ் தகுதியான பெண் ஓட்டுநர்களுக்கு புதிய சிஎன்ஜி ஓகேவா அல்லது ஹைபிரிட் ஆட்டோ வாங்க தமிழ்நாடு அரசானது ரூபாய் 1,00,000 மானியமாக வழங்குறாங்க. சரிங்களா? என்ன நோக்கம்? பெண்களுக்கு பாதுகாப்பு. சரிங்களா? இப்போ ஒரு அன்டைம்ல வராங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு கொஞ்சம் லாங்கா எங்கேயோ போக வேண்டியது இருக்கு, ஒரு முட்டு சந்து மாதிரி ஏதோ ஒரு ஏரியாக்குள்ள போக வேண்டியது இருக்கு பெண்கள். சரிங்களா? ஆண்கள் அந்த ஆட்டோ ஓட்டிட்டு போகும்போது தனியா ஒரு பெண் அதுல போனாங்க அப்படின்னா கொஞ்சம் பயப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சில தவறுகள் நடக்குது. ஓகேவா? அதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி அந்த ஆட்டோ யார் ஓட்டுவாங்க? பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் ஓட்டுவாங்க. அதுல பெண்கள் பயணிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதற்காகவும் ஒரு நோக்கத்தை கொண்டு, இது தவிர அந்த ஆட்டோ ஓட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த பெண்களுக்கு. அதனால சுயதொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தவும் இந்த பிங்க் ஆட்டோ திட்டம் எப்ப தொடங்கினாங்க? மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு 2025 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் புதிய வகை அந்த சிஎன்ஜி அந்த நிரப்பப்பட்ட இந்த ஆட்டோ அல்லது ஹைபிரிட் ஆட்டோ வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க? 1,00,000 மறக்க கூடாது. மிச்சத்தை நீங்க தான் காசு போட்டு வாங்கிக்கணும். ஓகேவா? அந்த ஆட்டோவை தான் அந்த பெண்கள் பேர்ல தான் அந்த ஆட்டோ வந்து பதிவு செய்வாங்க பாருங்க. மேலும் இந்த திட்டம் பெண்களுக்கு பெண்களுக்கு சுயதொழில் வேலைவாய்ப்பை உருவாக்குவதோடு நகர போக்குவரத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். இத்திட்டத்தில் சேர்வதற்கு 20 வயது முதல் 45 வயதுக்குட்பட்ட ஓட்டுநர், அந்த பெண் ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமம் பெற்ற சென்னையை சேர்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அப்ப இது எந்த பகுதி மக்களுக்கு தான்? இது சென்னையை சேர்ந்த பெண்களுக்கான திட்டம். 20ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பா அவங்க வச்சிருக்கணும். சரிங்களா? இந்த ஆட்டோவை தான் யார் ஓட்டி எடுக்கிறாங்க? ஆண்கள். பெண்கள் பேர்ல பதிவு செய்யப்பட்ட ஆட்டோவை ஆண்கள் ஓட்டுறாங்க. அதுதான் பெரிய ஒரு குற்றச்சாட்டா இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம், கவனமா இருங்க. சரியா? பெண்களுக்காக தமிழ்நாடு அரசு என்ன திட்டம் வச்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. சரி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், நிறைய இருக்கு, கவனமா இருங்க. அந்த லிஸ்ட்ல இந்த பிங்க் ஆட்டோ திட்டத்தை சேர்த்துக்கோங்க. சரிமா? அடுத்து ஒரு மொபைல் செயலி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாருங்க. TAEI ரெஜிஸ்ட்ரி, சரியா? 2.0 சரியா? 2.0 செயலி. சரியா? தமிழக சுகாதாரத்துறையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை செயலி. இந்த பயன்பாட்டை தற்போது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சென்னையில் இந்த செயலியின் பயன்பாட்டை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது கணினி, கம்ப்யூட்டர் மற்றும் தொலைபேசி இரண்டிலும் பயன்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. என்ன நோக்கத்தோடு? விபத்து மற்றும் அவசர சிகிச்சை செயலி. எல்லா இன்ஃபர்மேஷனும் டக்குனு ஷேர் பண்றதுக்கு தான் என்ன ஒரு செயலி அறிமுகப்படுத்திருக்காங்க? TAEI ரெஜிஸ்ட்ரி 2.0 அப்படிங்கிற ஒரு செயலி. சரிங்களா? இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் சாலை விபத்து நடைபெறும் மாநிலம் தமிழ்நாடு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கலாம். அப்படியே அந்த சாலை விபத்து ஏற்பட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளை தடுக்கலாம். அதற்காக தான் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து நோயாளிகளுக்கு 108 அவசர ஊர்தி. சரி, ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் இந்த செயலியில் இணைக்கப்பட்டுள்ளது. என்னென்ன சிகிச்சை வழங்கப்படும் அப்படி மாதிரி எல்லாமே இந்த செயலியில இணைக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள 113 அரசு மருத்துவமனைகளில் இந்த செயலி இணைக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது, கவனமா. சரி, 113. அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். இது வேற அப்டேட் ஆயிட்டே இருக்குது. சரியா? ஒரு பேர் வர நம்ம அப்டேட் பண்ணி படிச்சுட்டே இருக்க வேண்டிய இருக்குது. இந்தியாவிலேயே சரிங்களா முதல் முறையாக செஸ்ல கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாருமா? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். சரிங்களா? அதனைத் தொடர்ந்து இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் கிராண்ட் மாஸ்டர்களை பெற்றுள்ள மாநிலம் அப்படிங்கிற பெருமை பெற்றுள்ளதும் நம்முடைய தமிழ்நாடு தான். சரிங்களா? இந்த லிஸ்ட்ல ரீசெண்டா ஒரு நபர் வந்திருக்கிறாங்க. யார் அப்படிங்கிற பார்க்கலாம். இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக 21 வயதான VS ராகுல். சரியா? VS ராகுல் சென்னையை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் உருவெடுத்துள்ளார். சரியா? பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற 6வது தெற்காசிய தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றார். அதே மாதிரி லைவ் ரேட்டிங்கில் சரியா அப்ப கரண்ட்ல விளையாடிட்டு இருக்கும்போது 2400 புள்ளிகள், எத்தனை பாயிண்ட்ஸ்மா? 2400 புள்ளிகளை எட்டிய நிலையில் கிராண்ட் ஸ்லாம் பட்டத்துக்காக இறுதி நாம்சை, அதாவது இந்த ஃபிடே வெளியிடும் தரவரிசை பட்டியல்ல 2400 புள்ளிகளை ஒருத்தங்க எடுத்தாங்க அப்படின்னா என்ன அந்தஸ்து வழங்கப்படும்? கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கப்படும். அந்த வகையில் 2400 புள்ளிகளை பெற்று இந்தியாவின் 91வது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற சாதனை படைத்துள்ளவர் நம்முடைய சென்னையை சேர்ந்த VS ராகுல் அவர்கள். இதன் மூலம் VS ராகுல் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெற்றுள்ளார். தொடர்ந்து பாருங்க. தமிழகத்தின் 35வது கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இந்தியாவின் 90வது மற்றும் தமிழ்நாட்டின் 35வது கிராண்ட் மாஸ்டராக சென்னையை சேர்ந்த, அப்போ சாரி இந்த நம்பர் மாத்திக்குமா? 36. சரிங்களா? அப்ப VS ராகுல் எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர்? தமிழ்நாட்டில இருந்து 36வது. இதுக்கு முன்னாடி இந்தியா லெவல்ல 90 மற்றும் தமிழ்நாடு அளவுல 35வது கிராண்ட் மாஸ்டராக இருந்தவர் யாருமா?
16 வயதே நிரம்பிய இளம் பரிதி அவர்கள். சரிங்களா? இந்திய செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தற்போது இருப்பவர் நிதின் நராங் அவர்கள். அவங்க தான் இந்த தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. சரியா? கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமாக. சரியாமா? அப்ப இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையில் இந்த கிராண்ட் மாஸ்டர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு தலைவரோட நடவடிக்கை பாருங்க. உடல் பருமன், சரியா? உடல் பருமன், ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் இருந்தால் அமெரிக்கா விசா கிடையாது. கண்டிப்பா யார் சொல்லிருப்பா? அதிரடி நடவடிக்கை இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு. யாருமா? அமெரிக்காவின் அதிபர் யாரு? டொனால்ட் ட்ரம்ப். சரியா? எந்த கட்சியை சேர்ந்தவர்? குடியரசு கட்சியை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஒரு சில குறிப்பிட்ட நோய்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு விசா கொடுக்க முடியாது. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி வெளிநாட்டுல இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு வந்துட்டு வேலை பார்க்க வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக சில அதிரடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி அமௌண்ட் ஜாஸ்தி பண்ணாங்க, பல மடங்கு அதிகரிச்சாங்க. அதே மாதிரி சில நோய்களே உள்ள லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? சரி பாருங்க, அதாவது எந்த நோய்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இந்த நோய்கள் அதிக அளவு எங்க இருக்கும்? இந்தியாவில் கண்டிப்பா சராசரியா இருக்கக்கூடிய ஒரு நோய் உடல் பருமன். கண்டிப்பா யாரும் எந்த ஒர்க் அவுட் பண்றது கிடையாது. சரிங்களா? எல்லாம் செல்போன்ல விளையாடுறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். நைட்டு தான் சிக்கன் ரைஸ் பரோட்டா எல்லாம் சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுப்போம், நிறைய தண்ணி குடிப்போம், பலூன் வீங்கிரும், அதாவது தொப்பை விழுந்துரும். சரிங்களா? இப்படி நிறைய பிரச்சனை இருக்கனால தொடர்ந்து என்ன வந்துடும்? ரத்த கொதிப்பு வரும், கண்டிப்பா சர்க்கரை நோய் வந்துடும். சரிங்களா? இது காமனா இந்தியாவில் இந்த பிரச்சனை சராசரியா இருக்கு. இந்தியாவில அதிக எண்ணிக்கையில், இந்தியாவில உலகத்திலே அதிக எண்ணிக்கையில் சர்க்கரை வியாதி அதிகமா இருக்கிற நாடு இந்தியா. சரிங்களா? இந்தியாவை தான் டார்கெட் பண்ணி இதை அறிவிச்சுக்கிறாங்க. பாருங்க, இதய நோய், சுவாச கோளாறு, புற்றுநோய், நீரிழிவு, டயபெட்டிக்ஸ், ரத்த கொதிப்பு, பிளட் பிரஷர், உடல் பருமன், நரம்பியல் பாதிப்பு, மனநிலை பாதிப்பு இருப்பவர்களுக்கு விசா வழங்க வேண்டாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. யார் சொல்லியிருக்கிறா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H1B விசா கட்டணம் ரூபாய் 1.32 லட்சத்தில் இருந்து 88 லட்சமாக உயர்த்தப்பட்டது அமெரிக்காவில். சரிங்களா? வெளிநாட்டு பணியாளர் இங்க இருந்து அமெரிக்கா போய் வேலை செய்ய போறாங்களா, அவங்களுக்கு வழங்கப்படுகிற அந்த விசாக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? H1B விசான்னு சொல்லுவாங்க. இது நார்மலா அதுக்கு இருந்த கட்டணம் 1.32 லட்சம், 1,32,000 ரூபாய். அதை டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு குடியரசுத் தலைவராக ஆன பிறகு அமௌண்ட் எவ்வளவு மாத்திட்டாங்க? 88 லட்சம். எத்தனை மடங்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கோடியா மாத்திருக்காங்க. அமௌண்ட்டை ஏத்துட்டு உன்னால எப்படி வர முடியும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா அமெரிக்கால இருக்கிற நிறைய வேலை வாய்ப்புகளை யார் பெறாங்க? இந்தியர்கள், சீனர்கள் பெற்றுறாங்க. சரியா? இப்படி விசாக்கான அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணா நீ எப்படி வரதுக்கு யோசிப்ப அப்படின்னு சொல்லிதான் ஒரு நடவடிக்கை. அதையும் மீறி நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அதை இன்னும் தடுக்கிறதுக்கு தான் இந்த நோய் லிஸ்டையும் சேர்த்துக்கிறாங்க. சரியா? பாருங்க, இதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்களில் வெளிநாட்டு பிராக்கெட்டில் இந்தியர்களை போட்டு வெளிநாட்டு மென் பொறியாளர் இன்ஜினியர்ஸ் சேர்வதை தடுக்க மறைமுகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அமெரிக்க அரசின் H1B விசா பெறுவோரில் 70% பேர் யாரு? இந்தியர்கள். புரிதா? இப்போ இந்த இந்தியர்களை காலி பண்றதுக்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை தடுக்க H1B விசா கட்டணம் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் வேணும்னா கொஞ்சம் பாருங்க, இல்லைன்னா விட்டுருக்குமா. அமெரிக்காவினால் வழங்கப்படும் குடியேற்ற விசாக்கள், சில விசா கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நம்பருக்கும், அந்த விசாவோட பேருக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த வகையில B1, B2 விசாக்கள். சரியா? வணிகம் அல்லது சுற்றுலா போன்ற வணிகத்துக்காக வணிக நோக்கத்தோடு போறவங்களுக்கு என்ன விசா வழங்கப்படும்? B1 விசா. சுற்றுலா நோக்கத்தோடு போறவங்களுக்கு B2 விசா. சரிங்களா? போன்ற குறுகிய கால வருகைகளுக்காக இந்த விசா வழங்கப்படுகிறது. அடுத்து F1 மற்றும் M1 விசாக்கள். சரிங்களா? மாணவர்கள் மற்றும் கல்வி தொடர்பான நோக்கங்களுக்காக இந்த வகையான விசாக்கள் வழங்கப்படுகிறது. இதுதான் முக்கியமானது. சரி, H1B விசா சிறப்பு தகுதி வாய்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வேலை தொடர்பான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தொடர்பான ஒரு விசாக்கு பேர் தான் H1B விசா. அடுத்து L1 விசா. L1 விசா அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தின் பணியாளர்களை அமெரிக்காவில் உள்ள அதன் அலுவலகங்களுக்கு மாற்றும் விசா. இப்ப இந்தியாவில் ஒரு நிறுவனம் இருக்கும், அங்க இருக்கிற சில முக்கியமான எம்ப்ளாயிஸ அந்த நிறுவனம் எங்க இருக்கும்? அமெரிக்கால இருக்கும்போது அமெரிக்கால இருக்கிற நிறுவனத்திற்கு இந்தியாவில இருந்து மாத்துவாங்கல்ல, அதுக்கு இந்த விசா வழங்கப்படுகிறது. அடுத்து J1 விசா அப்படிங்கிறது பரிமாற்ற பார்வையாளர் விசா. அடுத்து பாத்தீங்கன்னா H1 விசா அப்படிங்கிறது அறிவியல், கலை, கல்வி, வணிகம் அல்லது விளையாட்டு துறைகளில் சிறப்பு திறன்கள் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் விசா. இது எல்லாமே அமெரிக்காவில் வழங்கப்படும் சிறப்பு அந்த விசாக்களின் பெயர்கள் மறந்துடாது. சரிமா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியா? NALSA என்பதன் விரிவாக்கம் என்ன?
முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது இந்தியாவில் இயக்கப்பட்டது? 4வது கேள்வி, வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தயாரிக்க யார் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது? 5வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தமிழக அரசின் பிங்க் ஆட்டோ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் எப்போது இயக்கப்பட்டது? இது எல்லாமே இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். சூப்பரான சில போனஸ் கேள்விகள் இருக்குது. தொடர்புள்ள நிறைய கேள்விகளை கேட்டுக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்கள் சொல்லணும். எப்போ வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா வரும் தேர்வுகளில் நம்ம வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.